பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கூட பேசின வார்த்தை ஏசாயா அதனுடைய 54 அதிகாரம் 2வது வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் மூளைகளை உறுதிப்படுத்து. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு உற்சாகம் கொடுக்கிறதா நமக்கு தோணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, நம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இல்லை, அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. இவ்வளவுதான் நம்மளால முடியும், இவ்வளவுதான் நம்மளால சாதிக்க முடியும், இவ்வளவுதான் நம்மளால நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்க முடியும், அல்லது இவ்வளவுதான் ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் நமக்குள்ள இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு லிமிடேஷனே கிடையாது. அவரால் எவ்வளோ பெரிய அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். காரணம் 4வது வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை அப்படிங்கிறார். இந்த வேதனை நம்முடைய விசாலத்தை தடை பண்ணுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, மேல சொல்லுகிறது, பிள்ளை பெறாத மலடியே. பிள்ளை பெறாதவங்களுடைய அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு 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 வெளிப்பாடும் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. அவங்க துக்கத்தோடு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவுமே இல்லை, நீ மலடியை போல இருக்கிறியா, பிள்ளையற்றவளை போல இருக்கிறியா, கணவன் இல்லாதவளை போல இருக்கிறியா, நீ தைரியமாறு, நீ உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய நினைவுகளை, சிந்தனைகளை விசாலமாக்கு, பெரிதானவைகளை சிந்திங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்முடைய இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இப்போ இருக்கிற சாகச்சரியங்களை பார்த்து ஒரு லிமிட்டேஷன்ல நிற்க வேண்டியவங்க அல்ல. நம்மளை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பார்வையை நீங்க விரிவாக்குங்க, பெருசா பாருங்க. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சின்னதா நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேட்கும்போது பெஸ்டானதா, விசாலமானதா நீங்க சிந்திங்க. இன்றைக்கு காலையில நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்து, உண்மையான இருதயத்தோட நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அதனால நீங்க சாதாரணமான ஒண்ணு அல்ல, விசாலமானவைகளை நீங்கள் சிந்தித்து அதை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதை செய்வார்.